ஒரு பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள். ஒருவர் அற்புதமான புத்திசாலி. ஒருவர் ஆழ்ந்த இரக்கம் கொண்டவர். அந்த இளைஞன் யாரை திருமணம் செய்ய வேண்டும்? மன்னர் விக்ரமாதித்யா கொடுக்கும் பதில் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது பற்றி நீங்கள் நினைக்கும் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும். என்னுடன் இந்த கதையை கேளுங்கள். வேதாளத்தின் இந்த புதிர் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உண்மையை கொண்டுள்ளது. நன்கு ஆசுவாசப்படுத்தி அமைதியாக அமர்ந்து கேட்க தயாராகுங்கள். நான் இப்போது ஞானம் மற்றும் சவால்களை கொண்ட வாழ்க்கை பாடங்களை கற்பிக்கும் உலகிற்கு அழைத்துச் செல்கிறேன். முன்னொரு காலத்தில் ஆரவாரமற்ற அமைதியான ஒரு கிராமம் இருந்தது. அது பசுமையான நிலங்களாலும் உயர்ந்த தென்னை மரங்களாலும் சூழப்பட்டு இருந்தது. அக்கிராமத்தில் அருண் என்னும் இளைஞன் இருந்தான். அவன் நேர்மைக்கும் கடின உழைப்புக்கும் நன்னடத்தைக்கும் பெயர் பெற்றவன். அவ்வூரில் உள்ள அனைவரும் அவனை மதித்தனர். மூத்தோர் அவனை போற்றி கொண்டாடினர். ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு சிறிய நெருடல் இருந்தது. அது அவன் திருமணம் பற்றியது. அவன் தன் வாழ்நாள் முழுவதும் இன்பமாக வாழ ஒரு சிறந்த வாழ்க்கை துணையை தேடினான். சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் அவனுக்கு குழப்பம் இருந்தது. அவ்வூரில் 3 பெண்கள் அவனை திருமணம் செய்ய விருப்பமாக இருந்தனர். ஒவ்வொரு பெண்மணிக்கும் ஒரு தனித்தன்மை இருந்தது. அது அருணுக்கு பிடித்தது.